இன்றைய தியானத்திற்கான கர்த்தருடைய வார்த்தை அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 41 முதல் 47 வசனங்கள். புக் ஆஃப் ஆக்ட்ஸ் சாப்டர் 2 வேர்ட்ஸ் 41 to 47 வாசி கேட்போம். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்து இருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லோரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவ ஆலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். எல்லாரும் ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ரைட். இந்த புதிய வருஷத்திலே முதல் வாரத்திலே பரிசுத்த ஆவியானவர் இந்த வேத பகுதியிலிருந்தும் இன்னும் சில வேத பகுதியிலிருந்தும் ஒரு குறிப்பிட்ட காரியங்களை ஆழமாக தெளிவாக உங்களுக்கு சொன்னபடியினாலே ஒரு சின்ன ஒரு ஏவுதலை என்னுடைய இருதயத்தில் இந்த வருடத்தின் கடைசியிலிருந்தே கொடுத்துட்டு இருந்தாரு. அதனுடைய வெளிப்பாடாக வருவது தான் இந்த செய்தி. இந்த வேத பகுதியிலிருந்து என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சபையின் 3 நோக்கங்களும் முக்கியத்துவங்களும் என்ற தலைப்பிலே 3 காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். திருச்சபையின் நோக்கங்களும் 3 நோக்கங்களும் முக்கியத்துவங்களும். 3 நோக்கம் இருக்கிறது, 3 முக்கியத்துவங்கள் இருக்கிறது. வேத வல்லுநர்களுடைய கூற்றுப்படி நம் எல்லாருக்கும் மாதிரியாய் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்னவென்றால், நம்முடைய வேதாகமத்தில் திருஷ்டாந்தகமாக இருக்குது, அவர் இன்டைரக்டாக இருக்குது. அப்போ வேத வல்லுநர்கள் அதெல்லாம் ஆராய்ச்சி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இதை அறிஞ்சு வச்சிருக்கணும். என் வாழ்க்கைக்கு மாதிரி இயேசு, சபைக்கு மாதிரி ஆதி திருச்சபை. அப்படியே சொல்லுங்க. என் வாழ்க்கைக்கு முன் மாதிரி இயேசு கிறிஸ்து, சபைக்கு முன்மாதிரி. நீங்க சொல்லாத வரைக்கும் நான் செய்தி கொடுக்க போறதில்லை. எல்லாரும் வாங்கி திறக்கணும். சொல்லுங்க. என் வாழ்க்கைக்கு முன்மாதிரி இயேசு, சபைக்கு முன்மாதிரி ஆதி திருச்சபை. இதை எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த ஃபண்டமெண்டல்ல இருந்து நம்ம விலகணும்னாவே குழப்பம் தான் நமக்கு. அந்த கண்ணோட்டத்திலே முதலாவது நல்லா கவனிக்கணும். முதலாவது இயேசு சொன்னபடி இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்ற வார்த்தையின்படியும், பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக யோவேல் என்ற தீர்க்கதரிசியின் மூலம் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட அந்த வாக்கு தத்தத்தின்படியும் பெந்தைகோஸ்தே நாள் அன்று ஆவியானவர் பலமாய் சபையின் மேலே பொழிந்தரலப்படுகிறார். சபையின் மேலே மீன்ஸ் 120 பேர் கூடியிருக்கிறாங்க, அங்கே பொழிந்தரலப்படுகிறார். அது ஒரு பண்டிகையின் காலம், 7 தினங்கள் கொண்டாடப்படக்கூடிய பண்டிகை. அப்படி திரளான கூட்டத்தார் அங்கே வந்திருக்கிறார்கள். 14 பாசை பேசுகிறவர்கள் அங்கு வந்திருக்கிறார்கள். ஆண்டவர் அறியாதவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த 120 பேர் யாருன்னா கலிலேயர்கள். எல்லாம் சொல்லுங்க, கலிலேயர்கள். அப்படின்னா அவங்க பாசை ஒரு பாசை தான் உங்களுக்கு தெரியும். ஆனா அந்த 14 பாசையிலையும் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேலே பொழிந்தருளப்பட்ட பொழுது அந்நிய பாஷையாக பற்பல பாஷைகளாக பேச ஆரம்பிச்சாங்க. ராமீன் சொல்லுங்களேன். புது வருஷத்துல எல்லாம் அந்நிய பாஷை பேசாதவங்க ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க.
சரியா? நவமான பாசை பேசாதவர்கள் பேசணும். அந்நிய பாசம் மட்டும் கேட்கக்கூடாது. கேட்கும்போது எல்லா வரங்களும் தாங்காண்டவரேன்னு கேட்டு எல்லா வரங்களும் உங்களுக்குள்ள வேலை செய்யணும். நம்ம சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் புது வருஷத்துல தேறினவர்களாய் மாறணும், தேயிறவர்களாய் மாறக்கூடாது. எத்தனை பேருக்கு ஆசை தேறணும்னு? எத்தனை பேருக்கு ஆசை தேயணும் அப்படின்னு? யாருக்கும் ஆசை இல்லைல்ல? அந்த ஆசை யாருக்கும் வராது. ஒருவேளை வந்திருக்குன்னா ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதித்து தேறுகிறவர்களாய் மாற்றுவாரா? அப்போ இப்படி ஆண்டவர் தன்னுடைய வல்லமைகளை மகிமைகளை பிரஸ்தாபப்படுத்தும்படியாக அன்றைக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை பெந்தெகோஸ்தே நாளிலே நிறைவேற்றுகிறார். 120 மேலும் பலமாய் ஒரு அக்கினி காற்று ஊற்றப்படுகிறது, வீசுகிறது. எல்லா நாவுகளும் திறக்கப்படுகிறது. எல்லா அந்நிய பாஷைகளை பேசுறாங்க, பற்பல பாஷைகளை பேசுறாங்க. பேசும் பொழுது அந்த பண்டிகைக்கு வந்தவர்கள் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. பைபிள் சொல்லுகிறது பிரமித்தார்கள். இது என்னன்னா, இவங்கெல்லாம் கலிலேயர் அல்லவா, நம்ம ஜென்ம பாஷைகளை பேசுறாங்களே, இது என்னவாகும் அப்படின்னு பேசி கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் இவர்கள் காரியங்களை வெளிப்படுத்துறார், பேசிட்டே வர்றார். இப்போ அப்படி அந்த 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 பிரசன்னம் அங்கே அப்படியே கடந்து வந்து கொண்டிருந்த பொழுது திடீர்னு பேதுரு 11 பேரோட எழுந்து நின்று பேச ஆரம்பிக்கிறார். நோ பிளான், வித்தவுட் பிளான், பீட்டர் வாஸ் டாக்டு. அங்க பேச ஆரம்பிக்கிறார், அழகா பேசுறார். பேச ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் கவனிக்கிறாங்க. இப்போ உங்களில் பலர் கவனிச்சிட்டு இருக்கிற மாதிரி அப்படி அழகா கவனிச்சாங்க. கவனித்து கொண்டே இருக்கிறார்கள். அவருடைய பேச்சிலே அல்லது பிரசங்கத்தின் நிறைவிலே இருதயத்தில் குத்தப்படுகிறார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். யாருக்கு உணர்வுள்ள இருதயம் இருக்கிறது என்றால் தேவ வார்த்தை வரும் பொழுது இருதயத்தில் தொடப்படணும், டச் ஆகணும். ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உங்களுக்கு அப்பப்போ டச் ஆகுதா, கிச் ஆகுதா? ஏன் டச்சு கிச்சுன்னா, சிலருக்கு டச் ஆகுது, சிலருக்கு கிச் ஆகுது. அப்படின்னா கிளப்பி விட்டுறான் பிசாஸ். புரியுதா? வசனம் ஒண்ணுதான், வசனம் ஒண்ணுதான். ஆனா சிலருக்கு டச்சு, பலருக்கு கிச்சு. இந்த வருஷம் முழுவதும் நம்ம சபையில் இருக்கிற எல்லாருக்கும் வசனம் டச் மட்டும் ஆகணும். என்ன ஆகக்கூடாது? கிச் ஆகக்கூடாது. நான் அப்படிப்பட்ட பாஸ்டரும் அல்ல, ஒருத்தரை பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுகிற பாஸ்டர்லாம் நான் கிடையாது. ஆண்டவர் கொடுக்குற வார்த்தையை வசனத்துக்கு வசனத்தை வச்சே விளக்கம் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். இந்த கதை சொல்கிறது, அங்கே போனேன் இங்கே போனேன், ஆண்டவர் என்ன கொண்டு அதை செஞ்சார் இதை செஞ்சார், இந்த விசுவாசி இப்படி அப்படி, பிரசங்கத்துலையும் சொல்ல மாட்டேன். இன்னொரு வீட்டுக்கு போகும்போது இன்னொருத்தரை பற்றி சொல்ல மாட்டேன். அது என் பாலிசி. ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். அதனால தான் கர்த்தர் இவ்வளோ தூரம் எங்களெல்லாம் ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார், இவ்வளோ தூரம் நம்புறார். சின்ன வயசாக இருந்தாலும் இவ்வளோ பொறுப்புகளை ஏன் கொடுக்குறாருன்னா நம்புறார். ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். புரியுதா? ஆமாம், இப்போ உள்ள வர்றேன். அப்படி பேசி கொண்டிருக்கும் பொழுது இருதயத்தில் குத்தப்பட்ட உடனே வெக்கப்பட்டுட்டு அவங்க போகலை. 3000 பேரும் கேட்குறாங்க, ஆண்டவன்மாரே நான் என்ன செய்யணும்? எல்லாம் சொல்லுங்க, என்ன செய்யணும்? அதாவது ஆவியானவர் உணர்த்தும் பொழுது உடனே நாம் கீழ்ப்படிந்து அதில் இருந்து சரியாகணும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு சபைக்கு வந்திருக்கிறீங்க, ஆவியானவர் உங்களுக்கு ஒரு மன்னித்தலை குறித்து பேசுகிறார். உடனே உங்களுக்கு உங்க இருதயத்தில் ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா அன்னைக்கே அந்த நிமிஷமே ஆராதனை விட்டு வெளியில போனோடனே ஃபோன் பண்ணி, பிரதர் சாரி, நான் ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட பேசாமல் விட்டுட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க, எனக்கு உங்க மேலே அப்படி வருத்தம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் தானாக வந்துடும். ஏன்னா வசனத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களை, நடுங்குகிறவர்களை ஆண்டவரே நோக்கி பார்க்கிறவர். இவங்க பாருங்க, இருதயத்தில் குத்தப்பட்ட உடனே அப்படியே வெக்கப்பட்டுட்டு போகல. பண்டிகைக்கு வந்திருக்கிறோம், இங்க ஆண்டவர் வர உணர்த்துறாரு, நீ இதை பண்ணிட்ட அதை பண்ணிட்டான்னு உணர்த்துறாரு. ஐயோ எல்லாரும் என்னமோ நினைப்பாங்களே அப்படின்ற ஒரு ஈகோவில் போகல, அல்லது ஒரு ஷேம்ல போகல. அவங்க அங்கே இருக்கிறாங்க, இருந்து சொல்றாங்க, ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? உடனே பேதுரு சொல்றாரு, நீங்க ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரங்களை பெறுவீர்கள். உடனே ஞானஸ்நானம் பெறாங்க, பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேலேயும் பொழிந்தருளப்படுகிறார். இப்போ ஒரு சபை உண்டானது. எல்லாம் சொல்லுங்க, சபை உண்டானது. புரியுதா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்களும் சபைதான். என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீர்களோ அன்னைக்கே நீங்க யாரு? சபை. பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னு சொல்லாதீங்க. என்னைக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறீங்களோ அன்னைக்கே அவர் உங்களுக்குள்ள வந்துடுறாரு. அவர் உள்ளதான் இருக்கிறாரு. நம்ம கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பகட்டு, அப்புறம் நம்முடைய இருதயத்தில் சுத்தம் இல்லை,
வாழ்க்கையில் சுத்தம் இல்லைன்னா ஆவியானவர் சைலண்ட்டாக இருப்பார், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் நல்ல ஆளாக இருந்தீங்கன்னா அவர் உங்களுக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிப்பார். இன்னொன்று, நல்ல ஆளாக இருந்து அப்படி சோக்கா மாதிரி இருந்தால் உங்களுக்குள்ள கிரியை செய்கிறது தெரியாது. வாஞ்சிக்கிறவங்களா இருக்கணும். சிலருக்கு தான் ஆமைன்னு வருது. எப்படி இருக்கணும்? ஆமாம், சபைக்கு வரும்போது வாஞ்சிக்கணும், தனி ஜெபத்தில் வாஞ்சிக்கணும், வேதத்தை வாசிக்கும் பொழுது அவரை வாஞ்சிக்கணும். சரிங்களா? வேதம் சொல்லுகிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால், தாவீது தன்னை குறித்து சொல்றாரு, மான்களானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல கர்த்தாவே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. அப்படி ஒரு வாஞ்ச வேணும், தர்ஸ்ட் வேணும். இன்னைக்கு பாருங்க, எதுக்கோ வாஞ்சிக்கிறோம். நம்ம சாப்பிட்றதுக்கு வாஞ்சிக்கிறோம், நல்லா உடுத்துக்கிறதுக்கு வாஞ்சிக்கிறோம், அப்புறம் மற்றவனை பற்றி பேசுறதுக்கு வாஞ்சிக்கிறோம். இன்னும் சிலருக்கு மற்றவனை பற்றி பேசினாதான் அன்னைக்கு தூக்கம் நல்லா வரும், அதுக்கு வாஞ்சிக்கிறோம். சரியா? கண்டதையும் கண்ணில் பார்க்கறதுக்கு வாஞ்சிக்கிறோம், கண்டதையும் செய்யறதுக்கு வாஞ்சிக்கிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும்படி, நம்மை வழி நடத்தும்படி, நம்மளை சத்தியத்திற்குள் நடத்தும்படி, நம்மை நீதியின் பாதையிலே நடத்தும்படி நமக்காக இலவசமாய் கொடுக்கப்பட்ட ஒருவரை வாஞ்சிக்காவிட்டால் நம்ம ஒண்ணுமே சாதிக்க முடியாது. புரியுதா? பரிசுத்த ஆவியானவருடைய அவரை சார்ந்து அவருக்குள் வாழ்கிற ஒரு அனுபவம் வந்துட்டாவே போதும். நீங்க பேதையா இருந்தாலும் டாப்பரா இருப்பீங்க. சரியா? ஏழையா இருந்தாலும் டாப்பரா இருப்பீங்க, மக்கு மாதிரி இருக்க மாட்டீங்க. சரியா? இன்னைக்கு பாருங்க, ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கிறது, போக போக தேஞ்சு தான் போறது. காரணம் என்னன்னா, ஆவியானவரை வாஞ்சிக்கிறது இல்லை. இவங்க வாஞ்சித்தார்கள், கேட்டார்கள், ஊற்றப்பட்ட பிற்பாடு ஒரு சபை உண்டாகிறது. அந்த சபைக்குள்ளே இருந்த அந்த சபை உண்டானதற்கு 3 நோக்கங்களை ஆவியானவர் இந்த பகுதியில் எழுதி வச்சிருக்கிறார். அதை தான் என்னன்னு சொல்ல போறேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். சரி, இப்போ நீங்க எல்லாம் சபைக்குள்ள வந்தாச்சு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, 4 பேரை பார்த்து, நீங்க சபைக்குள்ள வந்துட்டீங்க, நீங்க சபையாயிட்டீங்க. சபையே உங்களுக்குள்ள தாங்க இருக்குது. இது ஒரு கிருபை. புரியுதா உங்களுக்கு? இந்த பாக்கியம் யாருக்குமே இல்லை, நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். சரியா? உங்க ஊரில் இருக்கிற பலருக்கு இந்த பாக்கியம் இல்லை, உங்க ஜாதியில் இருக்கிற பலருக்கு இந்த பாக்கியம் இல்லை. சரியா? உங்க இனத்தார் பலருக்கு இந்த பாக்கியம் இல்லை. ஏன்? உங்க குடும்பத்தில் உள்ள சிலருக்கு கூட இந்த பாக்கியம் இல்லை. ஆனா எனக்கும் உங்களுக்கும் இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட, அவருடைய ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட ஒரு சபைக்குள்ள உங்களை வச்சிருக்கிறார். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த சபைக்குள்ள பாதுகாப்பு இருக்கிறது, இந்த சபைக்குள்ள சத்தியம் இருக்கிறது, இந்த சபைக்குள்ள ஜீவன் இருக்கிறது, இந்த சபைக்குள்ள ஆசீர்வாதம் இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு நிறைய நேரத்துல சபையாய் இருக்கிற நம்மளே சாதாரணமா நினைக்கிறோம். இனி அப்படி நினைக்க கூடாது. புரியுதா புரியலையா? நம்ம சாதாரணமானவர்கள் அல்ல, அவருடைய சுய ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்டு அவருக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதுதான் சபை. இன்னைக்கு அந்த அறிவு கொஞ்சம் சபையில கொஞ்சம் வேற மாதிரி ஆக்கி விட்டாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் சபைனா கட்டடம் தான். புரியுதா? அங்க போய் இந்துக்கார மாதிரி தொட்டு கும்பிட்டு கிடக்கிறது. புரியுதா புரியலையா? சில ஊழியர்களும் பார்த்தீங்கன்னா, இது பலிபீடம், இதுக்குள்ள வராத, தொட்டா உனக்கு அது வந்துடும், இது வந்துடும், இப்படி எல்லாம் பயமுறுத்தி தவறாக நம்மளை நடத்திட்டாங்க. அப்படி கிடையாது. நீங்களே அந்த ஆலயம் அப்படின்னு பவுல் சொல்றார். யாரே அந்த ஆலயம்? ஒரு 4 பேரை பார்த்து சொல்லுங்க, நீங்களே அந்த ஆலயம், நீங்களே அந்த ஆலயம். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? அப்ப நான் தான் சபை. இப்ப இதெல்லாம் சபை இல்லையா அப்படின்னா, பெரிய குடும்பங்கள், பல குடும்பங்கள் அடங்கின ஒரு கூட்டத்துக்கு பேரு தான் சபை. அதான் தாவீது சொல்றாரு, மகா சபையிலே உம்மை துதிப்பேன்றார். புரியுதா? சபையாயிருக்கிற நானும் துதிக்கணும், சபையாயிருக்கிற எல்லாரோடு இணைந்து நான் ஆண்டவர் என்ன செய்யணும்? இது தேவனுடைய திட்டம். ஓகே, நான் உள்ள வர்றேன். இந்த சபை அப்படின்ற ஒரு கண்ணோட்டம், சபை என்ற ஒரு தெரிந்து கொள்ளுதல், சபை என்கிற ஒரு புரிதல் வந்த பிற்பாடு சபையாயிருக்கிற உங்களுக்குள்ள இந்த அறிவு இருக்கணும். என்ன அறிவு அப்படின்னா, ஏன் ஏசப்பா என்ன சபையாக தெரிந்து கொண்டார், அதனுடைய நோக்கம் என்ன? இப்போ நீங்க சாப்பிடுறீங்க, ஏன் சாப்பிடுறீங்க? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஈட்டிங்? டெல் மீ ப்ளீஸ். சிலர் நான் சாப்பிடாமே வந்திருக்கிறேன், நீ கேட்டீங்கன்னு எப்படி பாஸ்டர் சொல்றது? நேற்று வரைக்கும் சாப்பிட்டீங்கல்ல, சொல்லுங்க எதுக்கு? ஆமா, அப்பதான் நல்லா பிரிஸ்கா வேலை செய்ய முடியும். வேலைக்கு போறோம். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஒர்க்கிங்? ஏர்னிங் மணி. பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு வேலை செய்யறோம். எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. பிசினஸ் பண்றோம். எதுக்கு பிசினஸ் பண்றோம்? புரியுதா?
சொந்தமாக சரி வேற பக்கம் வேலைக்கு போனால் வருமானம் குறைவாக வரும். சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணால் ஃப்ரீ அண்ட் ஃப்ளை, தென் ஏர்னிங் மோர் மணி, நிறைய பணத்தை சம்பாதிக்கலான்றதுக்காக நம்ம என்ன செய்யறோம், எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. அதே போலதான் சபை அப்படின்னு ஆண்டவர் தோற்றுவித்த உடனே 3 நோக்கங்களுக்காக சபையை உண்டாக்கினார். இதை நான் சொல்லுகிற ஆதி சபை மக்கள் புரிந்தார்கள், அறிந்தார்கள், செயல்பட்டார்கள். அதன் விளைவாக ஆதி சபையின் மூலமாய் கர்த்தருடைய நோக்கம், கர்த்தருடைய திட்டம் பரிபூர்ணமாய் நிறைவேறினது. எத்தனை பேருக்கு ஆசை இந்த வருடத்தின் முதல் நாளில் இருந்து அல்லது இந்த வருடத்தின் முதல் வாரத்தில் இருந்து சபையாயிருக்கிற என் மூலம் ஆண்டவருடைய நோக்கம் நிறைவேறணும், ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறணும், ஆண்டவருடைய திட்டம் நிறைவேறணும் அப்படின்னு விரும்புறவங்க மட்டும் சத்தமா 3 அல்லேலூயா சொல்லுங்க. சூப்பர், வெரி குட். வாரம் இப்படி போட வைக்கலாம் போல தெரியுது. நல்லா அல்லேலூயா போடுறீங்க. ஓகே. அப்போ இந்த சபையினுடைய நோக்கங்கள் என்னென்னன்றத கொஞ்சம் விளக்கமா விவரமா புரியுற மாதிரி நான் சொல்ல விரும்புறேன். நம்பர் 1, முதலாவது நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீசர்களை உருவாக்குவது. எல்லாம் சொல்லுங்க, சீசர்களை உருவாக்குவது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் சபையான பிற்பாடு நீங்கள் சீசராய் மாற வேண்டும், மற்றவர்களை சீசராக உருவாக்க வேண்டும். இது ஆண்டவருடைய நோக்கமாய் இருக்கின்றன. இரண்டாவது நோக்கம் நம்முடைய வேதத்திலிருந்து நான் சொல்ல முடியும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசுவாசிகள், ஆமா ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிகளும் முதிர்ச்சி அடைதல். என்ன செய்தல்? ஆமா, விசுவாசிகள் ஒன்று முதிர்ச்சி அடைகிறது அல்லது வளர்றது. என்ன செய்யறது? ஒரு 2 பேரை பார்த்து கேளுங்க, வளர்ந்துக்கிறீங்களா? உங்க தோற்றத்துல கேட்கல, ஆவிக்குரிய வாழ்க்கையில கேட்கிறேன். சபைக்குள்ள வந்த பிற்பாடு வளர்ந்துருக்கிறீங்களா? இன்னும் சங்கீதம் 23 நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? புரிஞ்சவங்களாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு பாருங்க, உலகத்துல எல்லா துறையிலும் வளர்ச்சி இருக்கிறது. கல்வித்துறையா இருக்கட்டும், அறிவியல் துறையா இருக்கட்டும், எல்லா துறையிலும் வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்த மொபைல் ஃபோன் என்னது? 1100 ஞாபகம் இருக்கா? இத்தனோண்டு இருக்கும், இவ்வளோ பெருசு இருக்கும். இப்போ பாருங்க, இது வளர்ந்துருக்கா இல்லையா? சீக்கிரம் சொல்லணும். வளர்ந்துருக்கா? அப்போல்லாம் எவ்வளவுங்க அந்த ஃபோன்? 20,000 25,000. இப்போ பாருங்க 700 ரூபாய்க்கு கிடைக்குது. ஜியோக்காரன் உங்களெல்லாம் ஏமாத்துறதுக்கு 700 ரூபாய்க்கு ஃபோனோட கொடுத்துட்றான். அதுக்கப்புறம் நெட்டில் போட்டு பட்டுன்னு வாங்கிடுறான். புரிஞ்சவங்களாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அவன் சிம்ம தவிர எதுவும் போட முடியாது. நீங்க எவ்வளோ ஸ்மார்ட் பண்ணிட்டான் பாருங்க, எவ்வளோ வளர்ச்சி, விஞ்ஞானம் வளருகிறது, கல்வி அறிவு வளருகிறது, எல்லாமே டெக்னாலஜி வளருகிறது, எல்லாம் வளருகிறது. ஆனால் வேதனைக்குரிய ஒன்று, வளர வேண்டிய சபையானது, வளர வேண்டும் என்ற நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட சபையானது இன்னும் வளராமல் தாமதித்து கொண்டிருக்கிறது. இதைத்தான் சபைக்காக ரத்தம் சிந்தினவர் ஒவ்வொரு நாளும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். புது வருஷத்துலலாம் ஒரு தீர்மானம் எடுங்க. நான் நேற்று இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்க மாட்டேன், போன வாரம் இருந்த மாதிரி இந்த வாரம் நான் இருக்க மாட்டேன், போன மாதம் இருந்த மாதிரி இந்த மாதம் நான் இருக்க மாட்டேன், போன வருஷம் இருந்த மாதிரி இந்த வருஷம் என்ன செய்ய மாட்டேன் அப்படின்ற ஒரு தீர்மானம் எடுத்து நீங்க செயல்படுத்த ஆரம்பிங்க. ஆண்டவர் உங்களை ஆண்டவருக்குள் நன்கு வளர்கிறவர்களாய் வைப்பார். சரிங்களா? நீங்க ஆவிக்குள்ள வளர்றீங்க அப்படின்றதுக்கு முதல் அடையாளமே ஏசப்பாவை ரொம்ப நேசிப்பீங்க. அடுத்தது 2வது அடையாளம், ஏசப்பா ஏற்படுத்தின சபைக்காக ஏதாயிலும் ஒன்ன செய்வீங்க, ஊழியமா ஏதோ ஒன்ன செய்வீங்க. இது 2வது ஐடென்டிஃபை. 3வது ஒரு அடையாளம் என்னன்னா, ஏசப்பாவுக்காக உங்களால முடிஞ்சதை நல்லா கொடுப்பீங்க. இது 3வது அடையாளம். 4வது அடையாளம் என்னன்னா, நிறைய பேருக்கு புத்தி சொல்லுவீங்க, நிறைய பேருக்கு சுவிசேஷம் சொல்லுவீங்க, நிறைய பேரை கிறிஸ்துவனை நடத்துவீங்க. இதெல்லாம் நீங்க வளர்றதுனுடைய அடையாளங்கள். ராமேன்னு சொல்லுங்களேன். இந்த மாதிரி 7 இருக்குது, நான் 4 தான் சொன்னேன். இது இன்னைக்கு அது என் செய்தி இல்லை, பக்கத்தில் பார்த்து கேளுங்க. இந்த அடையாளம்லாம் கொஞ்சம் தெரியுதா? கொஞ்சமாச்சு தெரியுதா? கொஞ்சமாச்சு இருக்குதா?
ஒருவேளை இல்லாமல் இருந்தா பரவாயில்ல, இந்த செய்திக்கு பின்னாடி அப்படிப்பட்ட அடையாளங்களோடு கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாராக. அப்படிப்பட்ட அடையாளங்களோடு வாழ கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, மூன்றாவது என்ன அப்படின்னா, glorify to God, தேவனை மகிமைப்படுத்துவது அல்லது தேவனுக்கு மகிமைகளை செலுத்துவது. சபையை உண்டாக்கினதற்கு மூன்றே நோக்கம்தான். எல்லாரும் சொல்லுங்க. ஒன்று, சீசர்களை உருவாக்குவது. இரண்டு, விசுவாசிகள் வளருவது. சரிங்களா? எப்படிங்க? விசுவாசிகள் கர்த்தருக்குள்ள வளர்றது. மூன்றாவது, தேவனுக்கு மகிமைகளை செலுத்துறது. சரியா? இதுதான் அவருடைய நோக்கம். அதனுடைய முக்கியத்துவம் என்ன? அதுவும் மூன்று தான் இதன் அடிப்படையில் இருக்கு. நான் பின்னாடி பேசுறேன். நம்பர் 1, வேகமா வாசி கேட்போம். மத்தேயு 28:18 20 வசனங்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். இது கிரேட் கமாண்ட்மெண்ட். பைபிள்ல புதிய ஏற்பாட்டின்படி 2 சட்டங்களை நம்ம பின்பற்றணும். ஒன்று, இயேசு உயிரோடு இருக்கும்போது சொன்னாரு, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும். அதற்கு ஒப்பனையான 2வது கற்பனை என்னவென்றால், சொல்லி முடிங்க, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக. 2, 3வது, இயேசு பரமேறுவதற்கு முன்பதாக கடைசியாக சொன்ன வார்த்தை. சரிங்களா? பாருங்க, சமீபத்தில் அவர்களை நோக்கி எனக்கு எல்லாம் அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி. இப்ப இவர் பரமேறும் பொழுது 500க்கும் மேற்பட்டவர்கள் அவரை பார்த்தார்கள். எவ்வளவு பேரு? 500க்கும் மேற்பட்டவர்கள். ஆமா, அதுல அந்த 12 சீசர்களும் பார்த்திருக்கிறாங்க. 12னா ஒருத்தர் செத்து போயிட்டாரு, 11 பேர். அப்புறம் இன்னொருத்தர் சேர்த்து கொள்ளப்படுகிறாரு. அந்த 11 சீசர்களும் அப்போஸ்தலர்களும் பார்த்துருக்காங்க. இப்படி அவர்கள் பார்த்த பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ சகல ஜாதிகளை என்ன ஆக்கு? சீசராக்கு அப்படின்றார். அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும், இந்த சீசர்களை உருவாக்குதல் அப்படின்ற ஒரு ஊழியம் நம்ம எல்லாரும் கையிலையும் சபையின்ற நோக்கத்தோடு ஆண்டவர் தந்திருக்கிறார். சபை அப்படின்னா முதல் நோக்கமே சீசர்களை உருவாக்கணும். நீங்க ஆதி சபையில விசுவாசிகள் பெருகல, சீசர்களுடைய தொகை பெருகினதுன்னு இருக்கு. இப்படி ஒரு சீசன் இருந்தான் அப்படின்னு பைபிள்ல இருக்குது. இருக்கா இல்லையா? சரியா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உங்க பேர் என்னது? உண்மையான பேரை கேட்கல, சபையில உங்க பேர் என்னது? எனக்கு தெரிஞ்சு 10 தலைமுறை கேட்ட ஆட்களும் இன்னைக்கு விசுவாசின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். இன்னும் யாரும் சீசன் ஆகலை. சீசனை தாண்டி தலைவர் ஆகணும், தலைவரை தாண்டி இயேசுவை போல் ஆகணும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இதுதான் வளருதல். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அப்போ திருச்சபையின் முதல் நோக்கமே சீசர்களை உருவாக்குவது. சரி, இதை எப்படியா செய்யறது அப்படின்னா இந்த கட்டளையில 3 சொல்றாரு. 1, புறப்பட்டு போகணும். என்ன செய்யணும்? புறப்பட்டு போகணும். 2வது, ஞானஸ்நானம் கொடுக்கணும். 3வது, உபதேசம் பண்ணணும். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு சீசனை எடுத்த உடனே சீசனாக்க முடியாது, முதல் போகணும். எல்லாம் சொல்லுங்க, போகணும். சரியா? புது வருஷத்திலிருந்து ஆண்டவருடைய நோக்கம் என்னன்னா, நீங்க எல்லாரும் சுவிசேஷம் சொல்லணும். அட்லீஸ்ட் ரொம்பலாம் வேண்டாம், வாரத்துல ஒருத்தருக்காச்சும் சுவிசேஷம் சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்ல போறீங்க இன்னையிலிருந்து? வாரத்துல ஒருத்தருக்கு, நிறைய பேருக்கு வேண்டாம், ஒருத்தருக்காச்சும் சொல்லுங்க. பாஸ்டர் கம்மியா சொல்லிட்டீங்க பாஸ்டர், நான் தினம் 10 பேருக்கு சொல்லலான்னு தீர்மானிச்சிருக்கேன், நீங்க கம்மியா சொல்லிட்டீங்களே. ஓகே, முன்னாடி ஒரு 0 போட்டுங்க.
இல்லை இன்னும் ஆசையாக இருந்தால் இன்னொரு 0 பின்னாடி போட்டுருங்க. எவ்வளோ ஆச்சு? 100 ஆகிப்போச்சு. சொல்லுங்க, ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். நீங்கள் நம்பணும். கடைசி காலத்தில், இப்போ கடைசி காலம் ஆயிட்டு எவ்வளோ பேர் வேதனையில் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் துன்பத்தில் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் சிறைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், எவ்வளோ பேர் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க, எவ்வளோ பேருக்கு வழி தெரியாம பாவ வழியில, வழி தெரியாம சிற்றின்பத்தில். நிறைய இளைஞர்கள்லாம் பாருங்க, சில பாவத்தெல்லாம் செய்யும் முன்னாடி அவங்களுக்கு அது பெருசா தெரியல, செஞ்ச பிற்பாடு அது அவங்கள கவர் பண்ணிடுது, அது அப்படியே அடிமைப்படுத்திடுது. குற்ற உணர்வு வேற, நைட்டெல்லாம் தூக்கம் வர்றதில்லை, யாருக்காச்சும் தெரிஞ்சுட்டா என்ன நினைப்பாங்க இப்படின்ற ஃபீலிங்ல பயத்திலே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வேணும். நீங்க புறப்பட்டு போனா சொல்ல முடியும், நீ கவலைப்படாதப்பா, இயேசு என்கிற ரட்சகர் இருக்கிறாரு, உன் பாவம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் உன்னை ரட்சிப்பாரு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும். புரிஞ்சவங்களா ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அப்போ ஆதி சபையில் இருந்த சீசர்கள், ஆதி சபையில் இருந்த விசுவாச மக்கள் சீசர்களாய் மாறினார்கள். அந்த மாறின பிற்பாடு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா புறப்பட்டு போனாங்க. என்ன செஞ்சாங்க? எதுக்கு புறப்பட்டு போனாங்க? பக்கத்துல பாத்துக்க, நீங்களாம் எதுக்கெல்லாம் புறப்பட்டு போறீங்க? நம்ம எல்லாத்துக்கும் புறப்பட்டு போறோம், இதுக்கு மட்டும் போறதில்லை. இன்னைக்கு எல்லாத்துக்கும் போங்க, அதோடு இதுக்கும் சேர்ந்து போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நீங்க அப்படியெல்லாம் சுவிசேஷத்தை சொல்லி நீங்க பழகிட்டா, புறப்பட்டு போய் பழகிட்டாவே உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரும். இன்னைக்கு சிலருக்கு ஒரே நிலையிலே இருப்பாங்க, இப்படியே தான் இப்படியே ஆடினே இருக்குது. இந்த செத்து போறதுக்கு முன்னாடி உயிர் ஊசலாடும் பார்த்தீங்களா, இன்னைக்கா நாளைக்கா இன்னைக்கு இப்படியே தான் ஆடின்னு இருக்கிறது, இப்படியே தான். ஏன் அப்படின்னா நீ இன்னும் புறப்படலை. புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை சொல்லி பாருங்க, இப்படி ஊசலாடுற நிலைமையிலிருந்து இப்படி 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 போவீங்க, ஜம்ப் பண்ற நிலைமைக்கு வருவீங்க. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உங்களுக்கு எந்த நிலைமை வேணும்? ஊசலாடுற நிலைமை வேணுமா? ஜம்ப் பண்ற நிலைமை வேணுமா? ஜம்ப் பண்ற நிலைமை வேணும்னா சுவிசேஷம் சொல்லுங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆமா, யாருக்கு வந்த விதியோன்னு உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது, அதெல்லாம் யாரோ செய்வாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க கூடாது. சரியா? ஒருத்தர் பாடி இருக்கிறார், அந்த பாட்டை சேர்ந்து பாடலாமா? 1 2 3 ஸ்டார்ட். யாரோ செய்யட்டும் எனக்கு என்ன, நான் நலமாயிருந்தால் அது போதும். நான் நலமாயிருந்தால் அது போதும் என்றே சுயமாய் வாழ்வதினாலே பின்னால் நீயோ என்று உணர்வாயோ. இன்றே வா, ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கே கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கே. சபையாக சொல்லுவோம், வாழ்ந்திடுவோம், வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம், வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கே கொடுத்திடுவோம். அப்போ சீசர்களை உருவாக்குறதுக்கு முதல் வேலை புறப்பட்டு போகும். அப்போஸ்தலர் 14:21 சொல்லுகிறது, அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, ஆதி சபை மக்கள், ஆதி சபையில் இருந்த ஊழியர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை விசுவாசிகளாக்கின பின்பு, லீஸ்திராவுக்கும், அப்படியே என்ன இருக்குது, சீசராக்கின பின்பு லிஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோகியாவுக்கும் திரும்பி வந்து திரும்பவும் சுவிசேஷம் சொல்லி சீசராக்குறாங்க. ராமேன் சொல்லுங்களேன். அப்போ சீசர்களை உருவாக்குவதற்காக நீங்க சுவிசேஷத்தை சொல்லணும். இரண்டாவது மத்தேயு 28 சொல்லப்பட்டிருக்கிறது, புறப்பட்டு போய் சீசராக்கின பிற்பாடு ஞானஸ்நானம் கொடுக்கணும். ராமேன் சொல்லுங்களேன்.
பாருங்க, அங்க 3000 பேர் உடனே என்ன செஞ்சாங்க சொல்லுங்க ஐயா. ஆமா, இது வரைக்கும் சர்ச்சுக்கு சும்மா வந்துட்டு வந்துட்டு போகக்கூடாது. சும்மா வந்துட்டு வந்துட்டு போனா வேதத்தின்படி நீங்க ஆவிக்குரிய அனாதைகள். ஞானஸ்நானம் எடுத்து இயேசுவின் குடும்பமாகிய சபையில சேர்ந்துட்டீங்கன்னா ஆவிக்குரிய பிள்ளைகள். ஒரு 2 பேரை பார்த்து கேளுங்க, நீங்க ஆவிக்குரிய அனாதைகளா ஆவிக்குரிய பிள்ளைகளா? இன்னைக்கு சிலர்லாம் எவ்வளவு நாள் ஆனாலும் அப்படியே வந்துட்டு வந்துட்டு போறது. ஏன்னா ஒரு பாதுகாப்புக்காக, ஏன்னா ஒரு சுகத்துக்காக, ஏன்னா பேய் திரும்ப வந்துடக்கூடாதுன்றதுக்காக இல்லையா? இயேசு விரும்புகிற முதல் விஷயமே, நோக்கமே சபையானது என்ன செய்யணும்? சீசர் ஆகணும். சீசர் ஆக்குவதற்கு நம்ம செய்ய வேண்டிய முதல் வேலை புறப்பட்டு போய் சொல்லணும், சுவிசேஷத்தை பிரபலியம் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஞானஸ்நானத்தை பற்றி போதிச்சு ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்கு வழி நடத்தணும். ராமேன் சொல்லுங்களேன், சரியா? அப்படிதான் சிலர்கிட்டலாம் ஏங்க ஞானஸ்நானம் எடுத்தீங்கன்னா, தெரியாதுங்க, எங்க அம்மா சொல்லிச்சு எடுத்துக்கிட்டாங்க. அப்படி யாரும் சொல்லக்கூடாது. ஞானஸ்நானம் என்ன அப்படின்றத தெரிஞ்சு ஞானஸ்நானம் எடுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த வருஷத்துல இது வரைக்கும் கடந்த நாள் வரைக்கும் ஞானஸ்நானம் எடுக்காம சபைக்கு வந்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு முதல் வாரத்திலே அன்போடு உங்களுக்கு பேசுகிறார், நீ ஞானஸ்நானம் எடு. அப்படின்னா நீ அனாதையா இருக்க மாட்ட, ஆவிக்குரிய பிள்ளையாயிருப்பாய். ஆவிக்குரிய பிள்ளைக்கு சுதந்திரம் இருக்கிறது. இயேசுவுக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதத்தின் சுதந்திரம் இருக்கிறது, பாதுகாப்பின் சுதந்திரம் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. இல்லாட்டி கிடையாது. நான் சொல்லல, அதுக்கும் வசனம் இருக்குது. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். சரி, மூன்றாவது, இயேசு முதல் நோக்கம் சீசர்களை உருவாக்குறதுல அடுத்ததும் சொல்லி முடிக்கிறாரு. நான் உங்களுக்கு 20வது வசனம், கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். மூணாவது என்ன செய்யணும்னா உபதேசம் பண்ணணும். புதுசாலாம் ஆண்டவருக்குள்ள வந்தாங்கன்னா முதல் அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுங்க, அடுத்த ஞானஸ்நானத்துக்கு நேராக வழி நடத்துங்க, அடுத்தது அவங்களுக்கு நல்ல உபதேசம் பண்ணுங்க. சிலரெல்லாம் பேய் பிடிச்சிக்கணும்னு கூட்டிகிட்டு கொண்டு வந்து விட்டுட்டு பேய் போனால் சந்தோஷம், அவங்களுக்கும் சந்தோஷம், கூட்டிகிட்டு வந்த நமக்கும் சந்தோஷம். அப்படிதான் இயேசுவின் சீசர்கள் போய் நல்லா பேயெல்லாம் ஓட்டிட்டு வந்து இயேசுகிட்ட சொன்னாங்க, இயேசுவே நீர் அதிகாரம் கொடுத்து அனுப்புனீங்க, நாங்கள் உங்கள் நாமத்தினால பேயை துரத்தணும்னாங்க. இயேசு ஏதாச்சும் அவங்கள பாராட்டுவார் நினைச்சு சொல்றாங்க. இயேசு சொன்னாரு, உங்க பேரு சொல்லி முடிங்க, பேய் ஓடுறதுக்காக சந்தோஷப்படாதீங்கடா, ஜீவ புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள்னர். விளங்குதா விளங்கலையா? இன்னைக்கு சிலருக்கு அதுதான், ஐயோ நான் கூட்டிட்டு வந்தேன் தாத்துமா பேய் ஓடிச்சு, இப்போ சபைக்கு வந்துட்டு இருக்குது. ஐயா, பேய் ஓட்டுறதுக்கு இல்லை, அது முதல் அதான் சுவிசேஷம். சரியா? சுவிசேஷம் கேட்ட பொழுதே அவங்க விடுவிக்கப்படுவாங்க. சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுதே அவங்க விடுவிக்கப்படுவாங்க. ஏன்னா காஸ்பல் நாட் ஆர்டினரி. சரியா? காஸ்பல் ஹேஸ் மெனி பவர், மோர் பவர், அதுக்கு திரளான வல்லமை இருக்கிறது. சுவிசேஷத்தை எதிர்த்து இந்த வல்லமைகள் இந்த உலகத்துல வந்து விளையாட முடியாது. ஏன்னா சுவிசேஷத்தின் நாயகனே இயேசு, சுவிசேஷத்தின் வெளிப்பாடே சிலுவையில சிந்தப்பட்ட ரத்தம் இயேசுன்னு சொல்லி பாருங்க, எந்த பேயினாலும் நடக்கும். ராமேன் சொல்லுங்களேன். அப்போ புறப்பட்டு போறீங்க, சுவிசேஷம் சொல்றீங்க, அப்புறம் அவங்களுக்கு ஞானஸ்நானத்தை பற்றி சொல்றீங்க, ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடு அப்படியே விட்டுறக்கூடாது. சிலர் பாருங்க ஞானஸ்நானத்துக்கு நேராக கூட நடத்துறது இல்லை, அப்படியே விட்டுறது. சிலர் மட்டும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடத்துறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஞானஸ்நானத்துக்கு நேராக நடத்தின பிற்பாடு மூன்றாவது ஒன்று செய்யணும், ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிற எல்லாத்தையும் அவங்களுக்கு கற்பிக்கணும். ஒருவன் கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பான்? இன்னைக்கு ஆரம்ப நிலை விசுவாசிகளுக்கு எல்லா சபையிலும், உலகம் முழுவதும் இருக்கிற சபையில் இருக்கிற பிரச்சனை என்னன்னா, நிறைய விஷயங்கள் தெரிவதில்லை. Why they won't know? 5 வருஷம் ஆனாலும் தெரியறதில்லை. திருவிருந்து எப்படி எடுக்கணும் தெரிய மாட்டேங்குது. எதை வாங்கி அப்பக்கன்னு போட்டுக்கிட்டு சோத்திரன்னு போயிடலாம், அவ்வளவு. ஏன்னா நம்ம போதிக்கிறது இல்லை, நம்ம உபதேசம் பண்றது இல்லை. சபையில் வந்தால் எப்படி உட்காரணும் போதிக்கிறது இல்லை. இது தேவ பிரசன்னம் நிறைஞ்ச இடம், இங்க டிசிப்ளின் அவசியம், உள்ள பேசக்கூடாது, இப்படி எல்லாம் போதிக்கணும்.
எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. பாஸ்டர் முதல் வாரத்திலேயே உங்கள் வேலையெல்லாம் எங்கள் மேலே சுமத்தலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஐயா, சபையான ஒவ்வொருவருடைய டியூட்டி இதுதான் காட் பர்பஸ். சரி, அப்போஸ்தலர் 2 அந்த ஜனங்கள்லாம் செஞ்சாங்களா செய்யலையா? அதனுடைய விளைவாக என்னாச்சு? திரளான ஜனங்கள் சபையில சேர்க்கப்பட்டு கொண்டே வந்தார்களா? அப்ப அவங்க என்ன செஞ்சாங்கன்னா டீச் பண்ணிட்டே இருந்தாங்க. நானாச்சு யாரோ ஒருத்தருக்குன்னு சொல்றேன், அவங்கள அப்படி இல்லை. இந்த 3000 பேரும் சேர்ந்து டெய்லி ஆண்டவரை துதிச்சு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி அப்படியே ஆண்டவரை உயர்த்தி வரவங்களுக்கெல்லாம் சொல்லிக்கினே இருந்தாங்க. அப்புறம் ஞானஸ்நானத்துக்கு நேரம் நடத்திட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் சொல்ற மாதிரி உபதேசம் பண்ணினே இருந்தாங்க. இதை நான் எப்படி சொல்றேன்னா, நீங்க அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் இப்போ படித்த பகுதியில் இருக்கிறது, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் இருக்கா? எங்க இருக்குது? என் பைபிள்ல இருக்குது, உங்க பைபிள்ல இருக்கா? 42 என்னது? அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இன்னைக்கு புதிய விசுவாசிகளுக்கு எப்படி ஜோம்னன் கூட தெரிய மாட்டேங்குது. அப்பம் பிட்குதல்னா என்ன, ஏன் நம்ம எடுக்கிறோம் தெரிய மாட்டேங்குது. அன்னைக்கு ஒரு பாட்டி சொல்லுது, பாஸ்டர் சாமி எனக்கு ஜூஸ் குடிக்கல அப்படி, ஜூஸ் கொடுக்கல. அப்புறம் இன்னொரு அம்மா சொல்லுது, ஏனுங்க பாஸ்டர் சாமி இத்தனோடு கொடுக்குறீங்க, நிறைய கொடுத்தா நல்லா இருக்குமாங்குது. புரியுதா புரியலையா? காரணம் என்ன சொல்லி முடியுங்க. காரணம் என்ன? ஏன் தெரியல? அறிவிக்கவில்லை. நம்ம தான் நினைச்சுக்கிறோம் யாரோ செய்யட்டும். அழகான பாட்டு மேசியா செல்வகுமார் பாஸ்டர் பாடியிருக்கு, யாரோ செய்யட்டும் எனக்கு என்ன, நான் நல்லா இருந்தா போதும். நீங்களும் நானும் சீசர்களை உருவாக்குகிற பணியில இருக்க வேண்டும். எத்தனை பேர் புது வருஷத்துல அதை செய்ய போறீங்க? ஆவியில உணர்ற பலரை ஆண்டவர் ஏற்கனவே உணர்த்தி இந்த மாதிரி காரியத்தை செய்யணும்னு தீர்மானம் எடுத்திருக்கிறீங்க. உங்களுக்கு திரும்ப ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ண சொல்றாரு, நீ அந்த திட்டத்திலிருந்து விலகிடக்கூடாது. எனக்காக நீ வாழ்வாய் என்றால் உன் குடும்பத்தில் பல்வேறு நன்மைகளை நான் உனக்கு செய்வேன். உன் வாழ்க்கையில இதுவரைக்கும் காணாத ஆசீர்வாதங்களை நீ பெறும்படி உனக்கு வாசல்களை திறப்பேன், வழிகளை திறப்பேன். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. யாரெல்லாம் தீர்மானம் எடுத்தீங்களோ அவங்களுக்கு இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டு யாரெல்லாம் இன்னைக்கு தீர்மானம் எடுக்கிறீங்களோ, ஆண்டவரே சபையின் நோக்கமே தெரியாம நான் வாழ்ந்துட்டேன், இனி நான் சீசர்களை உருவாக்குவேன், அதுக்கு புறப்பட்டு போவேன், சுவிசேஷம் சொல்லுவேன், அதற்கு அவர்களுக்கு ஞானஸ்நான போதனை பண்ணி ஞானஸ்நானத்துக்கு நேராக வழி நடத்துவேன், ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடு அவர்களுக்கு நான் உபதேசம் பண்ணினே இருப்பேன், எனக்கு கற்றுக் கொடுத்ததெல்லாம் நான் உபதேசம் பண்ணுவேன் ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க. அதுக்கு தான் நம்ம கிராமத்திலலாம் வீட்டு சபை நடத்துகிறோம். போய் நடத்துங்க அப்படின்னா, பாஸ்டர் எப்போ பாஸ்டர்? சிஸ்டர் எப்போனாலும் நடத்தலாம், சாயங்காலம் நடத்துங்க. சாயங்காலம்லாம் எனக்கு ஒத்து வராது பாஸ்டர். நான் யாருக்கோ கதை சொல்லலை, நம்ம சபைக்கு ஆவியானவர் சொல்றத சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னும் சிலர்லாம், பாஸ்டர் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், நாளைக்கு இயேசுநாதர் வந்தாருன்னா அந்த ஆத்துமாவை பற்றி உங்கள்கிட்ட தான் கேட்பார். பைபிள் சொல்லுது, மரணத்திற்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி மாட்டோம் என்பாயில். இதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல, 2 வார்த்தையை சொல்லிடுறேன். கேளாரோ கவனியாரோ. விளங்குதா? அப்போ நம்மளை சபையாய் ஏற்படுத்தினதின் நோக்கத்தை அறியாம பலர் என்ன நினைச்சுக்கிறேன்னா, விடுதலை ஆசீர்வாதம் நன்மை, விடுதலை ஆசீர்வாதம் நன்மை, அப்புறம் சந்தோஷம், அப்புறம் பெருக்கம், அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆவியில நிரம்புகிறது, அப்படியே களி கூறுகிறது. ஐயா அது இல்லை. என்ன நோக்கம்? ஹலோ சொல்லுங்க, என்ன நோக்கம்? எத்தனை பேர் சீசர்களை உருவாக்க இன்னையிலிருந்து துவங்க போறீங்க? 2வது சபையினுடைய நோக்கம் பைபிள் இருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2வது நோக்கம் என்னது? வெரி குட். நிறைய பேர் டைரி எல்லாம் கொண்டு வந்து எழுதுறீங்க, ரொம்ப சந்தோஷம். சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் எஸ்பெஷலி நல்லா எழுதுறீங்க.
சரியா? அவங்களுக்கெல்லாம் ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க. நிறைய பிள்ளைகள் பாருங்க நல்ல டைரி வச்சு எழுதுறாங்க. நீங்கள் விரும்பினா இல்லை, நம்ம சபையில் எழுத படிக்க தெரிஞ்ச எல்லாரும் பைபிளோட சின்ன ஒரு டைரியோ நோட்டு புக்கோ அல்லது நோட் பேடோ எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்து ஆண்டவர் உங்களுக்கு செய்தியாக கொடுக்குறதெல்லாம் எழுதுங்க. அது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். சும்மா இப்படியே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்படியே வெளியில் போய் இப்படியே பார்க்கும்போது ஐயோ பாஸ்டர் ஏதோ சொன்னாரன்னு தான் வருமா ஒழிய வராது. புரிஞ்சவங்கள ஒரு ஆமீன்னு சொல்லுங்களேன். சரியா? ஆமாம், வேணா எழுதி வச்சுக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரத்துலேருந்து எல்லாரும் கொண்டு வந்துருங்க. ரைட். இரண்டாவது சபையினுடைய நோக்கம் விசுவாசிகள் முதிர்ச்சி அடைதல், விசுவாசிகள் வளருவது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். சரி, கொலோசியர் 1ஆவது அதிகாரம் 25 29 வசனம். சரியா? இப்போ நமக்கு கொஞ்சம் டைம் குறைவு. 28 29 மட்டும் வாசிங்க, மீதி எல்லாம் வீட்டில் வாசித்துக்கோங்க. 28 29 வாசிக்க கேட்போம். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து. ஐயா நல்லா கவனிங்க. பவுல் அடிகளார் கொலோசே சபைக்கு தெளிவா எழுதுறாரு. நீங்க எந்த மனுஷனா இருக்கலாம், படித்தவனா இருக்கலாம், படிக்காதவனா இருக்கலாம், ஆண்டவரை இப்போ ஏற்றுக்கொண்டவனா இருக்கலாம், அல்லது முன்பே ஏற்றுக்கொண்டவங்களா இருக்கலாம், 4 தலைமுறைக்கு முன்னாடியே கிறிஸ்டியன் ஜெனரேஷனாக இருக்கலாம், நோ ப்ராப்ளம். எந்த மனுஷனாக இருந்தாலும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவர்களாய் நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். இரண்டாவது சபையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசுவாசிகள் வளரணும், விசுவாசிகள் என்ன செய்யணும்னா தேறணும், விசுவாசிகள் முதிர்ச்சி அடையணும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். சரியா? இந்த 3 ஒரே மீனிங் தான், கொஞ்சம் மாற்றி மாற்றி வார்த்தை, அவ்வளவுதான். வளரணும், தேறணும், முதிர்ச்சி அடையணும். பக்கத்தில் பார்த்து கேளுங்க. இந்த மூணு இருக்கா? சிலருக்கு சபைக்குள்ள வரும்போது மட்டும்தான் இருக்குது, அப்படியே அப்படின்னு, அப்புறம் வெளியில போன பிற்பாடு அது போயிருது. இல்லையா? ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு சபைக்கும் ஆண்டவர் வச்சிருக்கிற நோக்கம் நீங்க வளரணும், நீங்க தேறணும், நீங்க முதிர்ச்சி அடையணும் அப்படின்னு அவர் விரும்புகிறார். இத பவுல் சொல்றாரு ஒரு சபைக்கு, நாங்க உங்களை தேர்ந்தவங்களா நிறுத்துவோன்றாரு. சரியா? அடுத்த வசனத்துல சொல்றாரு, அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியைகளை நடப்பிக்கிற அவருடைய வரத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஐயா, எதுக்கியா சபை, எதுக்கியா பிரசங்கம், எதுக்கியா டீச்சிங், எதுக்கியா பயிற்சி, எதுக்கியா பாடல், ஆராதனை, ஜெபம், எல்லாமே எதுக்குன்னா நீங்க வளரணும், கிறிஸ்துவுக்குள்ள வளரணும். ஒரு 2 பேரை வந்து கைப்பிடிச்சு சொல்லுங்க, வளருங்க தயவு செய்து, வளருங்க தயவு செய்து, வளர்ந்துட்டே இருங்க, வளர்ந்துட்டே இருங்க. இன்னொரு இடத்துல பைபிள் சொல்லுது, நான் தேர்றது மற்றவனுக்கு தெரியணும். தீமோத்தேயுக்கு பவுல் சொல்றாரு, நீ தேறுகிறது யாவருக்கும் தெரியும்படி. உங்க அம்மா சொல்லணும், தம்பி நீ நல்ல பையன்டா, இப்போ ரொம்ப முன்னேறிட்டீடா, குறும்பு பண்றதுல இல்ல, குசும்பு பண்றதுல இல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறிட்டு வரடா, பரவாயில்லடா. பைபிள்லாம் முன்னாடி கொஞ்ச நேரம் தான் படிப்பா, பைபிள்னு கிடக்குற, பாஸ்ட் வேற பைபிள் ஸ்டடின்னு வேற சொல்லிக்கிறார், ஓடுற, பரவாயில்லடா அப்படின்னு சொல்லணும். உங்க மனைவி உங்களை பார்த்து சொல்லணும், ஏங்க இப்போ நீங்கள் ஜெபத்தில் வளர்ந்துட்டீங்க, முன்னாடியெல்லாம் 2 நிமிஷம் நான் கூப்பிட்டா கூட கடமைக்கு எனக்காக வந்துட்டு கண்ணை மூடிட்டு அப்படியே ஊமை மாதிரி இப்படியே நின்றுருப்பீங்க. இப்போ சோத்திரம் பண்ணுறீங்க, இப்போ 20 நிமிஷம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, தனியாகவே நல்லா பண்ணுறீங்க, சந்தோஷங்க அப்படின்னு உங்கள் மனைவி சொல்லணும். ஜெபம் பண்ணாத அம்மாமார்களுக்கு சொல்கிறேன், தூங்கினே இருக்கிற அம்மாமார்களுக்கு சொல்கிறேன், உங்கள் கணவர் சொல்லணும், என் மனைவி இப்போ தூக்கத்தை துறந்து நான் எழும்புறதுக்கு முன்னாடியே எழும்பி முட்டி போட்டு நின்று ஆராதிச்சுட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லணும். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, அப்படி சொல்கிறாங்களா இல்லை வேற எதை சொல்கிறாங்களா? வேற எதை சொன்னாங்கன்னா ஆண்டவருக்கு வேதனையாக இருக்கும். நீ வளர்ந்துட்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்றது ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமைகளை கொண்டு வரும். ஒன்று தெரியுமா,
நம்ம குழந்தை வளர்றதை பார்த்து நம்ம சந்தோஷப்படுறோம் பார்த்தீங்களா? அதை விட எத்தனையோ மில்லியன் மடங்கு நீங்க ஆண்டவருக்குள் வளர்றத பெருகிறத பார்த்து பரலோக ராஜ்யம் களி கூறுகிறது, ஆனந்த சந்தோஷம் அடைகிறது. ஒரு மனம் திரும்புகிற பாவி நிமித்தம் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருப்பது உண்மை என்றால் நான் நம்புறேன். நீங்க ஆண்டவருக்குள் வளர வளர தேர முதிர்ச்சி அடைய ஆண்டவர் உங்களை ஏற்படுத்துறதின் நோக்கத்தை நிறைவேற்ற ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். வருகையில போன உடனே மகளே வா அப்படின்னு அழைச்சிருவார். இல்லாட்டி அங்கேயே நில்லுன்றுவார். எங்கே நில்லு? அங்கேயே நில்லு அப்படிம்பார். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, ஆண்டவர் உங்களை வான்னு அழைக்கணுமா? வருகையில் அங்கேயே நில்லுன்னு சொல்லணுமா? அங்கேயே நில்லுன்னு சொல்றதுக்கு இப்போ இருக்கிற மாதிரியே இருந்தா போதும். வான்னு அழைப்பதற்கு நீங்க என்ன செய்யணும்? வளரணும். நான் இந்த ஊழியத்துக்கு 20 வருஷம் இந்த சபையை நடத்திட்டு இருக்கேன். பல சபைகளுக்கு போயிருக்கிறேன். தமிழ்நாடுல பல இடத்துக்கு போய் நான் ட்ரைனிங் கொடுத்துருக்கிறேன், ஊழியம் செஞ்சுருக்கிறேன். நிறைய பாஸ்டர்கள்ட்டெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறேன், அவங்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்துருக்குறேன். நிறைய சபையில் நான் பார்த்த விஷயம் என்னன்னா, வளர்ச்சி இல்லை, எண்ணிக்கையிலும் வளர்ச்சி இல்லை, தரத்திலும் வளர்ச்சி இல்லை. ஒருவேளை அந்த நிலைமையில உங்க ஆவிக்குரிய ஜீவிதம் இருக்குன்னா, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே ஒரு தேறுகிற அனுபவத்தை தந்தருள்வாரா? முதிர்ச்சி அடைகிற அனுபவத்தை தந்தருள்வாரா? இந்த முதிர்ச்சி வேணும்னா நமக்குள்ள 3 நடக்கணும். ஒன்று வார்த்தை இருதயத்துக்குள்ள போய் வேலை செஞ்சுட்டே இருக்கணும். எல்லாம் சொல்லுங்க, வார்த்தை வேலை செய்யும். இன்னைக்கு வார்த்தையை நிறைய பேர் மட்டுப்படுத்தி விட்டபடினாலே, வார்த்தைனா வசனத்தை, வார்த்தைனா வேற மாதிரி நினைச்சுக்கிறாதீங்க பாட்டிமார்களே. ஆமா சும்மாவே வார்த்தை பேசுறேன், பாஸ்டர் வேற வார்த்தைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு போயிட்டு உங்க பையனை கண்ட வார்த்தையில் திட்டி போடாதீங்க. நான் சொல்றது ஏசப்பா சொன்ன வார்த்தையை சொல்றேனுங்க. புரியுதா புரியலையா உங்களுக்கு? ஆமா, இந்த வார்த்தையை யாரு முக்கியப்படுத்தி பிரசித்தம் பண்ணி இந்த வார்த்தைக்குள்ள வாழ்றாங்களோ அவங்க வளர்ந்துகிட்டே இருப்பாங்க. இந்த வார்த்தையில 2 வார்த்தை இருக்கு. என்ன அப்படின்னா, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு சில வார்த்தை இருக்குது, சீசர்கள் ஆனவர்களுக்கு சில வார்த்தை இருக்குது. இப்போ பைபிள்ல புதிய ஏற்பாட்டிலே சுவிசேஷ புத்தகம் 12 வருட பெரும்பாடு உள்ள ஸ்திரீ சுகமானாள், 38 வருஷ வியாதியுள்ளவன் சுகமானான். இதெல்லாம் யாருக்கு ஐயா சொல்லுங்க? யாருக்கு? புதுசா ரட்சிக்கப்படுறவனுக்கு. ரட்சிக்கப்பட்டவனுக்கு எது வார்த்தைன்னா, புத்தி இல்லாத கலாத்தியரே, எப்படி இந்த பிசாசு அல்லது இந்த மனுஷன் உங்க இருதயத்தை திரும்பி போக பண்ணா, இருக்கிற விசுவாசத்தை விட்டு கெடுத்தா, அப்புறம் ஏக சிந்தையா இருங்க, இசைந்த ஆத்துமாக்களா இருங்க, ஒருவரை ஒருவர் மேன்மையா எண்ணுங்க, ஒருவர் குற்றங்களை ஒருவர் மன்னியுங்க. இது யாருக்குரிய வார்த்தை? இன்னைக்கு இந்த 2 வார்த்தைக்கும் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம சபையில் இருக்கிற எல்லாரும் இந்த வார்த்தையை கேட்கறத குறைக்கணும் அல்லது நிறுத்தணும். எந்த வார்த்தையை கேட்கணும்? இன்னைக்கு நிறைய பேர் வளர்றது இல்லை, இன்னும் பால் குடிக்கிற மாதிரியே இருக்கிறோம். என்ன பால் குடிக்கிறது? கர்த்தர் உனக்கு ஆறுதல் தருவார், அவர் உன் அருகில் வந்திருக்கிறார், அவர் உன்னோடு தான் இருக்கிறார், நீ பயப்படாதே. இப்படி எல்லாம் சொன்னாதான் என்ன செய்யுது? விளங்குதா? இது இன்னும் புட்டிப்பால் குடிக்கிறது. இது யாருக்கு? ரட்சிக்கப்படாத ராமசாமி, கந்தசாமி, முனுசாமி, அப்புறம் இந்த பக்கம் வாங்க, ராமாயி, சித்தாயி, அப்புறம் சொர்ண ரத்னம், இப்படிப்பட்டவங்களுக்கு. இதை எபிரேயர் ஆக்கியோன் சொல்றாரு, ஐயா காலத்தை பார்த்தால் போதகராக வேண்டிய நீ இன்னும் மூல உபதேசத்திலே இருக்கிறிய. மனம் திரும்பு, உனக்கு சுகம் கிடைக்கும், உனக்கு அது நடக்கும், இது நடக்கும், அது தெரியும், இது தெரியும், இப்படி இருக்கிறிய. அது யாருக்குன்னா, ரட்சிக்கப்படாதவர்களுக்கு. புரிஞ்சவங்களாம் ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அவங்களாம் அற்புதத்தை கண்டாதான் ஏசப்பா விசுவாசிப்பாங்க. நம்ம அப்படி இல்லை, அந்த நிலைமையை தாண்டி வந்துட்டோம். இப்போ உள்ளான மனுஷன் வளர்றதுக்கு யோசிக்கணும், அதுக்காக பைபிளை படிக்கணும், அப்படிப்பட்ட செய்திகளை கேட்கணும்.
அப்படிப்பட்ட செய்திகளுக்காக தங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். புரிஞ்சவங்களாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமென். வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் 4 காஸ்பல், 5வது புத்தகம் நடபடிகள், எல்லாம் சொல்லுங்க நடபடிகள். நடபடிகள். அப்புறம் 6வது புத்தகத்திலிருந்து 27வது புத்தகம் வரைக்கும் ஏறத்தாழ 5 கழிச்சிருங்க, எவ்வளவு? 22 புத்தகங்கள் நம்மை ஊன்ற கட்டுவதற்காக எழுதப்பட்ட நிருபங்கள். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீ அன்பாரு, அன்பு இல்லாதவன் தேவனை அறியான், காண்கிற தேவனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத. பாத்தீங்களா? வசனம் கரெக்டா சொல்லுங்க. காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத சகோதரனிடத்தில் அன்பு கூறுவதற்கு. ஏன் இந்த சத்தியங்கள் எல்லாம் நமக்குள்ள வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னா, பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட சண்டை போடுறது. ஆனா கதவு பூட்டிக்கிட்டு மணிக்கணக்கா ராஜாதி ராஜாவை கொண்டாடுவேன் நாள்தோறும் துதிப்பாடி ஓ ரபாபா கபாபா. ஆடா முதல் போய் அவன்கிட்ட ஒப்புரவாயிட்டு வா. விளங்குதா விளங்கலையா? அப்போ நீங்களும் நானும் சபையினுடைய 2வது நோக்கம் விசுவாசிகள் தேறணும். தேர்றதுக்கு முதலே வார்த்தை. எல்லாம் சொல்லுங்க வார்த்தை. வார்த்தை. சரியா? பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, வார்த்தையை வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், கடைபிடியுங்கள், கடைப்பிடியுங்கள், நீங்கள் நீங்கள் வளருவீர்கள். இன்னொருக்கா சொல்லுங்க, அழகா சொல்றீங்க. வார்த்தையை வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், கடைபிடியுங்கள், கடைப்பிடியுங்கள், வளருவீர்கள். வளருவீர்கள். பெற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவுட்டு, கற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவுட்டு, கடைபிடிக்காவிட்டாலும் அவுட்டு. பக்கத்துல பார்த்து கேளுங்க, நீங்க எந்த ரகம்? நீங்க எந்த ரகம்? விளங்குதா? இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் சபைக்குள்ள வளர்றதே இல்லை, வளர்றதுக்கு விருப்பமும் இல்லை. இன்னும் சில சபைகள்லாம் அதுக்குன்னே, ஏன்னா அவங்க வளர்ந்துட்டாங்கன்னா பாஸ்டுகளை மதிக்க மாட்டாங்களாம். என் செய்தியை நிறைய பாஸ்டுகள்லாம் கேட்குறாங்க, அதனால நான் பேசுகிறேன், எனக்கு பயமே இல்லை. ரொம்ப வளர்ந்துட்டாங்கன்னா நம்மளாம் மதிக்க மாட்டாங்கடா, அதனால அப்படியே பாலையே கொடுத்துட்டு இருக்கிறது, பாலையே கொடுத்துட்டு இருக்கிறது, பாலை புட்டிப்பால் குடி குடி. பைபிள் சொல்லுது, பாலை உண்கிறவன் குழந்தையா தான் இருப்பான். ஆனா பலமான ஆகாரத்தை உண்கிறவன் என்ன செய்வான் அப்படின்னா, பகுத்தறிகிற நாணேந்திரிய இருதயம் உள்ளவனா மாறிடுவான். கைத்தட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பிசாசு எந்த சோதனையை கொண்டு வந்தாலும் ஜெயிக்க முடியும். எந்த ரூபத்தில் அவனை வஞ்சிக்க வந்தாலும் அவனால கண்டுபிடிக்க முடியும். எந்த கள்ள உபதேசம் வந்தாலும் அவனுக்கு தெரியும். ராமேன்னு சொல்லுங்களேன், போயாண்டுருவான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. புரியுதா? அப்போ நம்ம முதிர்ச்சி அடைவதற்கு வார்த்தை முக்கியம். ராமேன்னு சொல்லுங்களேன். ஆமென். என்ன முக்கியம்? வார்த்தை முக்கியம். 2வது என்ன முக்கியம்னா, புத்திமதி, எச்சரிப்பு, அப்புறம் ஆலோசனை, இதெல்லாம் அந்த என்ன சொல்ற அறிவுறுத்துதல், இதெல்லாம் முக்கியம். இன்னைக்கு வீட்லயும் சரி சபையிலையும் சரி புத்திமதினா பைபிள் சொல்லுது, புத்திமதிகளை விரும்புகிறவன், சொல்லுங்க எதை விரும்புறானா? புத்திமதிகளை தள்ளி விடுகிறவன் என்ன செய்யறானா? அப்போ ஆவியானவர் அவருடைய சபைக்குள்ள வந்த பிற்பாடு நம்ம வளரணுன்ற நோக்கத்தோடு அவர் வார்த்தையை அனுப்புறாரு. சாதாரண வார்த்தையே இல்லை, பலமான வார்த்தையை. என்ன பாஸ்டர் முன்னாடியெல்லாம் பேசுறது புரியும், இப்பெல்லாம் பேசுறது ஹைஃபையா பேசுறாரு அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. வளரணும், அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இனி எல்லாம் சுவிசேஷ புத்தகத்தை புதுசா வரவங்களை படிக்க சொல்லுங்க. நீங்களே எதை படிக்கணும்? நிருபங்களை படிங்க. பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்க தரிசனங்களை வாசிங்க. நிறைய அவருடைய லைஃப் ஸ்டோரி இருக்கு, அதெல்லாம் படிங்க, ஸ்டடி பண்ணுங்க. யோசபாத்தை பற்றி படிங்க, டேனியலை பற்றி படிங்க, ஜோசஃபை பற்றி படிங்க, அப்புறம் ஆசாவை பற்றி படிங்க. நிறைய ராஜாக்கள் பேரே நமக்கெல்லாம் நிறைய தெரியாது. அத்தனை ராஜாக்கள் நம்ம பைபிள் ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். நிறைய தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். ஓசியாவை பற்றி படிங்க, எசேக்கியேலை பற்றி படிங்க. அவங்களுடைய கீழ்ப்படிதெல்லாம் மேலானவைகள். பாருங்க, எசேக்கியேலுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் மனைவி செத்து போவா, நீ அழக்கூடாதுன்றார். அதே மாதிரி செத்து போனா இவர் அளவே இல்லை. சபையானது முதிர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கணும். புது வருஷத்துல நான் முதிர்ச்சி அடைவேன் அப்படின்றவங்க இப்படி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்ற மாதிரியே சொல்லணும், இப்படி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வெரி குட். சிமியோன் ஐயா இப்பதான் சொல்லியிருக்கிறார், நன்றி. அப்போ நம்ம வளர்றதுக்கு ஒன்று வார்த்தை, 2வது
புத்திமதி, எச்சரிப்பு, அப்புறம் கற்றுக்கொள்ளுதல், சரி செய்கிறது, போதனை, இதெல்லாம் அவசியம். கடைசியா கொலோசியர் 1:29 வாசிக்கும்படி கேட்கிறேன். கொலோசியர் 1:29. அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியைகளை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். நமக்குள்ள ஒரு ஊற்று இருக்கிறது. அது என்ன ஊற்றுனா பரிசுத்த ஆவியானவருடைய ஊற்று. நமக்குள்ள ஒரு ஜீவ நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. அது பரிசுத்த ஆவியானவருடைய நதி. அது என்ன செய்யுதுன்னா நமக்குள்ள வல்லமையா கிரியை செய்யுது. பக்கத்துல பார்த்து கேளுங்க, கிரியை செய்யுதா? கிரியை செஞ்சவங்களாம் ஆமேன் அல்லேலூயா சொன்னீங்க. மற்றவங்களாம் அப்படியா, அது ஏதோ பெரிய பாஸ்டர்ட்ட கிரியை செய்யும், வேணா நம்ம பாஸ்டர்ட்ட கிரியை செய்யும் அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்க. என்ன ஐயா, அப்படி இல்லை. நீ வளருவதற்கு, முதிர்ச்சி அடைவதற்கு பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறார். அவர் நமக்குள்ளே பலமாய் கிரியை செய்கிறார். ஒருவேளை ஜெபிக்க முடியாம நீ சோர்ந்து போனா கூட அவர் என்ன செய்கிறார்னா ஜெபிப்பதற்கு உதவி செய்கிறார். பிசாசு உங்களை பாவ சோதனையில் விழத்தல்னா கூட இருந்து வலி இதுல நடக்காத அப்படின்னு உன் காதுல பேசுறாரு. சத்தியத்தை விட்டு நீ விலகினா கூட வழி, அதாவது சத்தியத்துக்குள்ள நடத்துறாரு. தப்புப்பா, அங்க போயிடாத அப்படின்னு இருக்கிறாரு. பலமான ஆகாரத்துக்குள்ள உங்களை நீங்க விரும்பி நடத்தப்பட்டிருப்பீங்கன்னா உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில சளைத்தே போக மாட்டீங்க, சோர்ந்தே போக மாட்டீங்க, வீழ்ந்தே போக மாட்டீங்க, ஃபார்வேர்ட்ல இருப்பீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சரியா? ஆமா. அதற்கு என்ன அவசியம்? வசனம் அவசியம். என்ன வசனம்? இரண்டாவது என்ன அவசியம்? புத்தி சொல்லுதல், சீர்படுத்துதல், எச்சரிப்பு, போதனை, இதெல்லாம் அவசியம். ஆலோசனை எல்லாம் அவசியம். மூன்றாவது சொன்னேன், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உனக்குள்ள கிரியை செஞ்சுட்டே இருக்கணும். டெய்லி ஹோலி ஸ்பிரிட்டோட நீங்க கனெக்ட் ஆகிட்டே இருக்கணும். ஒரு பெரிய மூத்த போதகர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட். அந்த புத்தகம் எங்க இருக்குன்னு கேட்குறீங்களா? அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும். ஆனால் நீங்க வாங்கி படிக்கணும். புரிஞ்சவங்களா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் நினைக்கிறேன் இப்போ கூகுளில் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி புக்கெல்லாம். இப்போல்லாம் நிறைய ஃப்ரீ டவுன்லோட் நிறைய வந்துட்டு, உள்ளே போய் பார்க்கலாம். அதை எழுதினவர் யாருன்னா பென்னிஹின். பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நீங்கள் வாழுங்க, அவர் சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். 5 வருஷத்துக்கு என்ன மெச்சூர் வேணுமோ அதுக்குள்ளே கரெக்டாக நடத்துவார். 7 வருஷம் ஆகிட்டா அதுக்குரிய மெச்சூருக்குள்ளே நடத்துவார். 20 வருஷம் ஆகிட்டா அதுக்குரிய மெச்சூருக்குள்ளே உங்களை நடத்துவார். சரியா? உங்கள் வழியில் பிசகுதல் இருக்காது. உங்கள் வழியில் சொல்லுங்க, சோதனைக்காரன் இருப்பான் ஆனால் ஜெயிக்க மாட்டான். உங்களை கண்டா ஓடிடுவான். புரியுதா? ஐயோ சாமுவேல் வர்றாருப்பா, ஐயோ வேணாம்ப்பா, ஐயோ அவன் தேவ பிள்ளை, தேவன் வார்த்தையை அப்படி வச்சிருக்கிறான், ஐயோ ஐயோன்னு ஓடிடும். இப்போ பார்த்தீங்கன்னா லொய்யோ லொய்யோன்னு வர்றான், நம்ம குய்யோ குய்யோன்றோம். புரிஞ்சவங்களாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். புரியுதா? புரியுதா புரியலையா? அதுக்கும் பைபிள் இருக்குது, எவனை விழுங்கலாமோ ஒன்று வகை தேடி. ஆமாம், பிசாசுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை. அவன் நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாது. அவன் ஆஃப்டர் ஆல் தலை நசுக்கப்பட்ட பாம்பு. பாம்பு பார்த்துருக்கீங்களா? ஒருத்தர் தான் கை தூக்குறாரு பாருங்க. இல்லாட்டி சொல்லுங்க, இப்போ பிடிச்சி கொண்டு வந்து கூட சொல்கிறேன். பாம்பை தலையை அடிச்சிருங்க, அதால் எதாவது செய்ய முடியுமா? அதுதான் பிசாசு. என்ன வாழை மட்டும் கொஞ்சம் நேரம் ஆட்டும், இப்படி இப்படின்னு ஆட்டும். என்ன செய்யும்? இந்த வாலாட்டுறதையே ஜெயிக்க முடியலண்ணா, தலையோட விட்டுருந்தாருன்னா நம்ம என்ன ஆயிருப்போம்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்போ இரண்டாவது வளரணும். அதுதான் ஆண்டவருடைய நோக்கம். என் நேரம் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி நான் பார்ப்போம். இன்னும் ஆராதனை முடியலை, இப்போதான் செய்தி முடிஞ்சிருக்கு. இன்னும் மற்றவைகள் சிலவைகள் இருக்கு, திருவிருந்து இருக்கு. அப்படியே நம்ம ஜெபத்திற்காக ஆயத்தப்படுவோம். கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசின வார்த்தைக்கு அப்படியே ஒப்பு கொடுங்க. உங்களோடு பேசின வார்த்தைக்கு அப்படியே அர்ப்பணிங்க. ஆண்டவர் சபைக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை விரும்புகிறார்.
சபையினுடைய நோக்கங்கள் இப்படிப்பட்டதாக இருக்கிறது. இதை அறிந்து வாழ உங்களை இந்த காலை பொழுதில் அழைக்கிறார். அறிந்து வாழ அழைக்கிறார். சபையினுடைய 3 நோக்கங்களை சொன்னேன், அதில் 2 விளக்கினேன். ஆண்டவர்கிட்ட அப்படியே ஒப்புரவாங்க. முடிஞ்சா வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, நான் வளருவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். சபையினுடைய நோக்கங்கள் என் வாழ்க்கையில இதுவரைக்கும் குறைவா இருந்தது, இனி முழுசா இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தம் வந்து நிற்கும். ஆகாய விண்மீனான் ஆவர்ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனான் ஆவர்ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமை மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமானின் பாசம் பெரிதே. மகிழாத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்றுயர்ந்திடுவோமே. குறுகிட மாற்றோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா. சொல்லுங்க, குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆமே. ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனாய் ஆவர்ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் ஆவர்ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் ஆவர்ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த வருடத்தின் துவக்கத்தில் சபைக்குரிய நோக்கங்களை பேசி இருக்கிறார். அந்த நோக்கம் உங்க வாழ்வில இன்று முதல் நிறைவேற துவங்க போகிறது, நிறைவேறி கொண்டிருக்கிறது. அல்லது இருக்கிறவர்கள் வளர போகிறீர்கள், அந்த நோக்கத்திலே வளர போகிறீர்கள், பெருக போகிறீர்கள். இதுவரைக்கும் அந்த நோக்கத்தை தெரியாம வாழ்ந்தவங்க, ஆண்டவரே இந்த புது வருஷத்துல சபையாய் இருக்கிற என்னை ரட்சித்ததின் நோக்கத்தோடு நான் வாழ விரும்புகிறேன்னு ஒப்பு கொடுங்க. நீங்க குறுகி போவதில்லை, குன்றி போவதில்லை, நீங்கள் வளர்ந்து கொண்டே இருப்பீர்கள். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. உன்னை எவரும் மேற்கொள்ள முடியாது, எதுவும் மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் நீ சபையாய் இருந்து சபையினுடைய நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறாய், நிறைவேற்றி கொண்டிருக்கிறாய். எல்லாத்துக்கும் மேலாக பரலோகம் சந்தோஷப்படும். நம்முடைய எதிராளி பிசாசு அவன் நடுங்கிட்டு இருப்பான், நடுங்கிட்டு இருப்பான். அதனாலதான் அந்த சபையின் நோக்கத்தை விட்டு விலக செய்வதற்கு பிசாசு தந்திரமா வேலை செய்யறான். இன்னைக்கு கிருபை பொருந்தி ஆண்டவர், சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் அவருடைய சபையாய் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும், மகனே மகளே இதுதான் நோக்கம், நீ அறிஞ்சு வாழு அப்படின்னு நமக்கு புத்திமதியாய் சொல்லி இருக்கிறார். அதற்கு ஒப்பு கொடுங்கள். நீங்கள் வளருவீர்கள், பெருகுவீர்கள், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்கள் நடுவிலே ராஜரீகம் பண்ணுவார். அவருடைய நாமம் உங்கள் மூலமாய் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கும். கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாய் இருப்பார். ஒரு நாள் வரும், மணவாளன் வரும் பொழுது மணவாட்டியாய் இருக்கிற நீங்களும் நான் அவரை சந்திக்கும் பொழுது சொல்லுவார், மணவாட்டியே நீ வா,
நான் வச்சிருக்கிற நல்ல அந்த ஸ்தலத்துல நீ பிரவேசி, நீ என் நோக்கத்தை செஞ்ச, நான் உன்னை குறிச்ச நோக்கத்தை நிறைவேற்றின ஒருவன் அப்படின்னு உன்னை குறிச்சு அங்க சாட்சி சொல்லுவார். சாட்சி சொல்லுவார். எத்தனை பேருக்கு அந்த சாட்சி வேணும்? அப்படி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஒரு 30 செகண்ட் தான். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அந்த சாட்சி எனக்கு வேணும். நான் அப்படி வாழ விரும்புகிறேன். ஏனதானோ நான் வாழ விரும்பல, மேலோட்டமா வாழ விரும்பல, இம்மைக்காக மாத்திரம் உங்களை நம்பி நான் வாழ விரும்பல. இம்மைக்குரிய ஆசீர்வாதத்திற்காக மட்டும் நான் உங்கள்ட்ட வரல. ஆண்டவரே, உங்க நோக்கத்தை நிறைவேற்ற நான் விரும்புறேன். உங்க நோக்கத்தை நிறைவேற்றுவே. ஊழியர்கள் தீர்மானம் எடுங்க, தலைவர்கள் தீர்மானம் எடுங்க, இயக்கத்தில் உள்ளவர்கள் தீர்மானம் எடுங்க, விசுவாசிகள் எல்லாரும் தீர்மானம் எடுங்க, புதுசா ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் தீர்மானம் எடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கு எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. உங்க நாமம் உயர்த்தப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.